என்னோட என்டையர் எக்ஸ்பென்ஸை பாசிவ் இன்கம் மூலயமாவே என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட வருமானத்தில் 30% 50% நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை சேவிங்ஸ் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரூல் நம்பர் 33, நான் எவ்வளோ டார்கெட் வைக்கணும், என்னோட எக்ஸ்பென்ஸில் இருந்து 33 மடங்கு. அதாவது எனக்கு வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 33 லட்ச ரூபா மினிமம் டார்கெட் வைக்கணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்கான கார்பஸ் ரீச் எவ்வளோ பண்ணணுன்றதுக்கான டார்கெட். அதே மாதிரி என்னோட வருமானத்தில் 40%க்கு மேலே இஎம்ஐ நான் கட்டக்கூடாது. அப்படி கட்டுறேன் அப்படின்னாவே என்னால் இன்வெஸ்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும், ஃபியூச்சர் கோல் செட் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் உங்களோட முதலீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 5% இல்லை 10%, உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட முதலீடை ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது, என்னோட முதலீடு வந்து ரொம்ப முக்கியமானது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, விலைவாசி உயர்வை விட நம்மளோட முதலீடு அதிகமாகணும். அதாவது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்ட் க்ரோத் நம்ம முதலீட்டில் இருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது நல்லது. ஸோ இந்த 5 விஷயம் மறக்காமல் உங்களோட முதலீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.